ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எல்லாம் அல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடனாகிய அருள்மிகு செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளையும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை உள்ளமுறை உடலாலே வணங்கி அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனாகிய அருள்மிகு பட்டியம்பெருமானுடைய திருவருட்கருணையும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளும் முன்னின்று அருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிட்டிருக்கின்றது. அவ்வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீல நினைந்து எம்பிரான் கண்ணப்ப நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கதிரவன் உச்சி நன்னக்கூடிய அந்த நண்பகல் வேளையிலே மலை உச்சியில் இருக்கக்கூடிய குடிமித்தேவர் அருள் நோக்கம் செய்ய திண்ணனார் நாணனுடன் மலை ஏறி முற்படக்கூடிய வேளையிலே 5 வகையான மங்கள ஓசைகள் திண்ணனாருக்கு கேட்கின்றது. இது என்கொள் நானா என்று இந்த ஓசை குறித்து கேட்கும் பொழுது அந்த ஓசையை கேட்காத நாணன் ஒளி என்று மனதிலே நினைத்து கொண்டு இந்த மலை பெரும் தேன் சூழ்ந்திருப்பது, அந்த தேன் சூழ்ந்துள்ள மலரை ஈக்கள் மொய்த்து அந்த மலருக்கு அருகிலே வட்டமிட்டு கொண்டிருக்கும் அந்த தேனீக்களுடைய ஒளியாக இருக்கலாம் என்று திண்ணனாருக்கு நாணன் சொல்கின்றார். இதை சேக்கிழார் பெருமான் பதிவு செய்த இந்த பாடலில் இதற்குரிய பொருள், இறைவன் என்பவன் தேனாக இருக்கின்றான். அந்த தேனை அடைவதற்கு பக்குவமுடைய ஆன்மாக்கள் தேனீக்களாக தேன் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி மொய்த்து கொண்டிருக்கின்றது என்று காட்டுகின்றார். அப்படி சொன்ன நாணன் அதை கேட்ட திண்ணனார், முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழு பெரு வேட்கையோடும். அப்படின்னு இந்த 102வது பாடல் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இது 104வது பாடல் அப்படின்னு 3 பாடலுடைய தொடர்ச்சி. அங்கே தான் நிறைவு செய்கிறார். அன்பு உருவமானார் அப்படின்னு இது அப்படியே தொடர்ச்சி. வேட்கையோடும் நேர்பட செல்லும் போதில் அன்புருவமானார் அப்படின்னு இந்த 3 பாட்டும் ஒரு தொடர்புடையது. இப்போ இந்த பாடலில் சேக்கிழார் பெருமான் திண்ணனாருக்கு மட்டும் இந்த ஆர்களி என்று சொல்லக்கூடிய அற்புதமான மங்கள ஓசை கேட்டது, நாணனுக்கு கேட்கல. அதை சொல்லும் பொழுது இங்கே சொல்றார், முன்பு செய் தவத்தின் ஈட்டம். முன்பு அப்படிங்கிறது முற்பிறவியில் இவர் செய்த தவம். என்ன தவம்? முற்பிறவியில் அர்ச்சுனனாக இருந்து செய்த தவம், அதுக்கு முன்ன செய்த தவங்களின் தொகுதி. தவம் என்பது ஒரு பிறவியில் செய்ததில்லை, அதுக்கு முன்ன செய்த தவங்களின் தொகுதி, ஒரு கூட்டம். இதுக்கு முற்பிறவியில் அர்ச்சுனனாக இருந்து செய்த தவம். அப்படி பல பிறவிகளிலும் முற்பிறவியிலும் செய்த தவத்தின் காரணமாக இப்போ இந்த பிறவி வாய்த்திருக்கின்றது. யாருக்கு? திண்ணனாருக்கு. அந்த தவம் செய்ததனால இப்போ தவமும் தவமுடையார்க்கு ஆகும். அந்த குடிமித்தேவரை காணக்கூடிய தவம் இப்போ எப்படி கிடைச்சது அவருக்குன்னா, அதற்கு முன்பும் இல்லை பல பிறவிகளில் அவர் தவம் செய்த வித்ததனால அந்த தவத்தின் ஈட்டம் இப்போ கூட்டுவிக்கின்றது. இதை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளும்
நல் பூசணையால் நஞ்சு அமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சபாண்டவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சுகிளி மஞ்சனவும் கோழிலி எம்பெருமான் என்று திருஞான சம்பந்த பெருமான் கோழிலி தலத்தினுடைய தேவாரத்தில் அர்ச்சுனனுக்கு பாசுபதத்தை இறைவன் அருளிய அந்த அருள் வரலாற்றை பதிவு செய்கிறார். அப்படி இந்த திண்ணனார் முற்பிறவியில் அர்ச்சுனனாக இருந்து பாசுபதத்தை பெற்றார். அந்த தவத்தின் ஈட்டம், அப்போ அந்த பிறவியும் அதில் செய்த தவமும் நீங்கள் எல்லா பெருமக்களுடைய வரலாறுலையும் நம்ம பார்க்கலாம். எல்லோருக்கும் அந்த தவம் இருந்ததனால் இந்த பிறவியில் இறைவனை உணர்ந்து அவனை அடையக்கூடிய வழியில் சென்று அந்த தவத்தை இடைவிடாது மேற்கொண்டு அவனை அடைந்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசு பெருமான், திருஞான சம்பந்தர், நம்பி ஆரூரர், மணிவாசகர், இப்படி 63 நாயன்மார்கள் எல்லாரையும் பார்த்தா இது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அந்த தவம் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த தவத்தின் ஈட்டம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டுகின்றது. ஒரு தவம் என்பது இல்லாத பெருமான் மீது அன்பு வருமா அப்படின்னு கேட்டால் வர வாய்ப்பு இல்லை, வராது. இந்த அன்பு திண்ணனாருக்கு மட்டும் எப்படி வந்தது? எல்லாருக்கும் இந்த அன்பு வரலையே. ஏன்னா இந்த அன்பு இசிக்கொல்ட்டு கண்ணப்பர் என்று மணிவாசகர் திருவாசகத்தில் சொல்லிட்டார். கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு. கண்ணப்பன் அப்படின்னா இசிக்கொல்ட்டு அன்பு. அன்பு வேற, கண்ணப்பர் வேற இல்லைன்னார். இந்த அன்பு எடுத்துக்காட்ட, இந்த அன்பு எப்படிங்க வந்துச்சு அப்படின்னா, முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தினால் முடிவிலா இன்பமான அன்பு. அப்போ அர்ச்சுனனாய் இருந்து தவம் செய்து இறைவனிடத்திலே தவம் இருந்து வரம் பெற்றார். என்ன கேட்டார்? முக்தி வேணும்னு கேட்டார். சென்ற வகுப்புலேயே சொன்ன மாதிரி அவர் தவம் இருந்து தொடங்குறப்ப என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த மகாபாரத போரில் யாவரையும் வெல்வதற்குரிய ஒரு வலிமையான அஸ்திரமான பாசுபத அஸ்திரம் வேணும் அப்படின்னு தான் தவத்தை தொடங்கினார். ஆனால் தவத்தின் முடிவில் இறைவன் வெளிப்பட்டு வந்தோன்னு என்ன கேட்டார்? சாமி எனக்கு அஸ்திரம் வேணும்னு கேட்கல, சாமி எனக்கு முக்தி வேணும்னு கேட்குறார். இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? இல்லைப்பா, நீ தவம் இருக்கிறதுக்கு முன்னே என்ன நினச்ச? அஸ்திரம், அதை இப்போ வாங்கிக்கோ. இப்போ கேட்ட முக்தி என்பது பின்னால் தரேன், அடுத்த பிறவியில் தரேன்னு சொல்லி இந்த பிறவியை கொடுக்குறார். ஆக நீங்கள் அப்பொழுதும் அந்த வேடனாக இருந்து இறைவன் அருள் செய்தான். இப்பொழுதும் இங்கே திண்ணனார் வேடனாகத்தான் இருக்கிறார். அப்போ அந்த முடிவிலா அன்பினை தவத்தின் ஈட்டம் எடுத்து காட்டுகிறது. இப்போ இந்த அன்பை தவத்தின் ஈட்டம் எடுத்துக்காட்டு, அதை சேக்கிழார் சொல்கிறாரு, இன்பம் முடிவிலா இன்பமான அன்பு. இந்த அன்புக்கு அடைமொழி கொடுக்கிறார். இன்பமான அன்பு, இரவாத இன்ப அன்பு வேண்டி. காரைக்காலமையார் என்ன கேட்குறாங்க? முதல் எடுத்த உடனே, அம்மா என்ன வேணும் உங்களுக்குன்னு இறைவன் கேட்குறார். எடுத்தோடனே என்ன கேட்குறாங்க காரைக்காலமையார்? இரவாத அன்பு அப்படிங்கிற, இரவாத இன்ப அன்பு. அன்பு எப்படி இருக்கணுமா? இன்ப அன்பா இருக்கணுமா, இரவாத அன்பா இருக்கணுமா. இன்னைக்கு இருக்குதுங்க, நாளைக்கு அடையாங்க அப்படின்னா அது இறந்த அன்பாயிடும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் அடா பட்டியம்பெருமானா சிவா அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் அப்படி உள்ள ஊறும் அந்த அன்பு. அதை மணிவாசகர் சொல்கிறார், பேரா ஒழியா பிரிவில்லா மாறா நினையா அளவிலா மாளா இன்பமா கடல். இன்ப அன்புன்னு மணிவாசகர் என்ன விரிக்கிறார். இந்த இன்பம் எப்பேற்பட்டதுன்னு திருவாசகத்தில் சொல்கிறார். பேரா இன்பம்ங்கிறார், ஒழியாத இன்பம்ங்கிறார். பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாலா இன்பமா கடலே அப்படிங்கிறார். இப்போ சிவபெருமான் எப்பேற்பட்டவங்களா, அவன் மேலே வைக்கிற அன்பு எப்பேற்பட்டதுன்னு
திருவாசகத்தில் எத்தனை அடை போடுறாரு? 7 சொல்கிறார். பேரா, ஒழியா, பிரிவில்லா, மறவா, நினையா, அளவிலா, மாளா இன்பம். காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு. அப்போ இந்த அன்பைத்தான் இறைவனிடத்தில் வேண்டி நின்றார்கள் நம்முடைய அருளாளர்கள். அது என்னங்க இரவாத அன்பு? இறக்கிற அன்புன்னு ஒன்று இருக்குதா? ஆமாம். ஏன்னா இரவாத அன்புன்னு கேட்குறப்ப அப்படிங்கிற ஒரு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். மாறா அன்புன்னு கேட்குறாருன்னா இப்போ மாறுற அன்புன்னு ஒன்று இருக்குது. ஒழியாத அன்பு வேணுங்கிறாருன்னா இப்போ ஒளியிற அன்பு ஒன்று இருக்குது. அளவிலா அன்புங்கிறப்போ இப்போ அளவுக்குரிய அன்புன்னு ஒன்று இருக்குது. மாளா இன்பம் அன்புங்கிறாரு, இப்போ மாண்டு போகக்கூடிய அன்பு இருக்குது. பிரிவில்லா அன்பு வேணுங்கிறார், இப்போ பிரியக்கூடிய அன்பு இருக்குதுன்னு அர்த்தமா இல்லையா? அது என்னங்க அப்படின்னா, உலக இன்பங்கள் எல்லாம் உலகத்தில் நாம நுகர்ந்து இன்பமா நினைக்கிறோம் பாருங்க, அந்த அன்பெல்லாம் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு அழிந்து விடும். ஆனால் இறைவன் மேலே கொண்ட அன்பு, அந்த அன்பு எப்பொழுதும் முடிவில்லாத அன்பு. அது ஏன் இன்ப அன்பு? நானா இறைவன் இன்ப வடிவினன், இன்ப வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பு இன்ப அன்பு. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்னு மணிவாசகர் யாரை பார்த்த? சிவபெருமானை பார்த்து பாடுறார். இன்பமே என்னுடைய அன்பே அப்படிங்கிறார். இப்போ இந்த இன்பம் எந்த இன்பம்? சிவபெருமான்கிற இன்பம் என்னைக்கும் மாறாதது, அழியாதது, ஒழியாதது, பிரிவில்லாதது, இறப்பில்லாத இன்பம். அந்த எப்பொழுதும் முடிவில்லாத இன்பத்தை உடையவன் சிவபெருமான். அவன் மேலே வைக்கிற அன்புக்கு இன்ப அன்பு. முடிவில்லாத இன்ப வடிவினனாகிய அப்பெருமான் மீது வைக்கிற அன்புக்கு முடிவிலா இன்ப அன்பு. இந்த அன்பு தான் எப்பேற்பட்டது அப்படிங்கிறார். இன்பமான அன்புன்ட்டார். அன்பு எப்பேற்பட்டதுங்க? இன்ப அன்புன்னு பார்த்தோம். இப்போ இன்பமான அன்பு, அந்த அன்பு தான் முடிவிலா இன்பமாக விளையும். அவன் மேலே வைக்கிற அன்பு தான் என்னவாங்க? நமக்கு முடிவில்லாத இன்பத்தை கொடுக்கும். அது என்ன இன்பம்? சிவலோகம், பேரின்பம், பரமானந்தம் அப்படிங்கிறவன். அதான் இந்த இடத்துல நம்ம திருமூலர் கூட சொல்கிறார், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார்னர். ஆக அந்தமில்லாத முடிவே இல்லாத இன்பத்தை அவன் தருவான். அந்த முடிவில்லாத இன்ப அன்பினை எடுத்து காட்ட, அப்ப ஏற்கனவே இருக்குது, ஆனா அந்த அன்பை எடுத்து காட்டங்கிறார். எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கியது. யாருக்கு? திண்ணனாருக்கு. ஏன்? முன்பு செஞ்ச தவத்தினால அவன் மேலே கொண்டிருந்த அன்பை எடுத்து காட்ட உள்ளத்தில் அளவில்லாத ஆர்வம் பொங்கியது. அது என்னங்க எடுத்துக்காட்டு உதாரணம் அதான் இல்லை. இந்த அன்பை இறைவனுக்கு எப்படிங்க அன்பு இருக்குதுன்னு நம்ம எப்படி தெரியும்? அதெல்லாம் இல்லைங்க, எனக்கெல்லாம் அன்பு இருக்குதுங்க. என் அன்பு எவ்வளோ தெரியுமா? நான் சாமி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது அன்பு இல்லை. அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தணும்ல, அதை தான் இங்கே எடுத்துக்காட்டுங்கிறார். இப்போ உள்ளிருக்கக்கூடிய அந்த அன்பு உயிருடைய உணர்ச்சிக்கு புலனாகியது. ஏங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஆகலை அப்படின்னா, திண்ணனாருக்கு மட்டும்தான் உயிர் உணர்ச்சிக்கு அந்த அன்பு புலனாகிறது.
நமக்கெல்லாம் இன்னும் புலன் ஆகலை, ஆகும் ஒரு நாளைக்கு. அப்போ அவருக்கு புலன் ஆகுது. ஏன்? முன்பு செஞ்ச தவத்தினால மனம் பண்பட்டது, பக்குவப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த அன்பு இறைவன் இன்ப வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் மீது வைக்கிற அன்பு இந்த இவருடைய உயிர் உணர்ச்சிக்கு உணர்த்தப்பட்டது. ஏன்னா முன் தவம் உடையவர் தான் இந்த அன்பை காண்பர், வேற யாரும் காண முடியாது. இப்போ எல்லாரும் அதுக்கு முன்ன காலத்தை கண்டிருக்கிறாங்க. திண்ணனாருடைய தந்தை கூட வந்த நானன் கண்டிருக்கிறேங்கிறான், நான் பார்த்தேன். எத்தனை பேர் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் திண்ணனார் கண்ட மாதிரி ஏனையோர் எவரும் காணலை. இன்னைக்கு வரலும் இறைவனை திண்ணனார் கண்ட மாதிரி கண்டிருக்கிறாங்களா? அவ்வளவு தவம். அப்போ தவம் தவம்னு சொல்றார் சேக்கிழார். தவம் அது என்னங்க தவம்னா? இதை நம்ம கதைகளில் திரைப்படங்கள்லாம் காமிக்கிற மாதிரி போய் வனத்தில் மலையில் உச்சியில் போய் நின்றுக்கிட்டு தனிமையில் ஒரு காலை ஊனி ஒரு காலை வச்சுக்கிட்டு உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல், அதுக்கு பேர் தவமா? அது அவர்களுக்குரிய நிலையில் தவம். நமக்கு இங்கே தவம்ங்கிறது என்ன அப்படின்னா, தவம் என்பது சிவபூசையை குறித்தது. இந்த இடத்துல எனக்கு அன்பு வரணுங்க, இன்ப அன்பு வேணுங்க, முடிவில்லா அன்பு வேணுங்க, முடிவில்லா இன்ப அன்பு வேண்டுங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். தவம் என்பது சிவபூசை. மற்ற பூசையெல்லாம் சிவபூசை ஒன்னே தவம். அதான் நம்ம சாத்திரம் சொல்லுது, தோத்திரங்களும் சொல்லுது. ஏங்க அப்படின்னா, ஏனையவர்களை நோக்கி செய்யக்கூடிய அந்த வழிபாடும் பூசனையும் தவம் ஆகுமா அப்படின்னு ஆகாதுங்கிறார். ஏன்னா சிவபெருமானத்தான் என்னன்னு சொல்கிறான்? கடவுள்ங்கிறோம். அவன் ஒருத்தன் தான் பிறப்பிறப்பு இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி, முடிவில்லாத இன்ப வடிவினன். அவனுக்கு 8 குணங்கள்: பேரருளுடைமை, வரம்பிலா ஆற்றல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவன். இதெல்லாம் கடவுளுக்குரிய இலக்கணமாக சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம சிவபெருமானுக்கு தான் பொருந்தும். அப்போது ஏனையவற்றையெல்லாம் தவம் என்று நூல்கள் நமக்கு சொல்லலை. சிவபூசை ஒன்றே தவமாக சொல்லப்பட்டது. நீங்கள் சிவஞான போதத்தில் சொல்கிறார், தவத்தினில் உணர்த்த விட்டு அயரா அன்பின் அரண்கழல் செழுமே அப்படிங்கிறார். ஆக திண்ணனாருக்கு தவத்தின் ஈட்டம் இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? முற்பிறவியில் பலகாலும் சிவபூசை செய்திருக்கிறார். எல்லாம் மகாபாரதம்லாம் கேட்குறோம், படிக்கிறோம். அர்ச்சுனன் சிவபூஜை செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் தவம் செஞ்சிருக்கிறார். செஞ்சிருக்கவும் தான் அர்ச்சுனனாக இருந்தப்பே சிவபெருமான் அருள் பெற்றிருக்கிறார் இல்லையா? அப்போ இங்கே திண்ணனாருக்கு தவத்தின் ஈட்டம் காரணமாக விருப்பம் வந்தது. அந்த மலையை பார்த்த உடனே உடனடியாக போகணுங்கிற விருப்பம் வந்துச்சு. இந்த தவம் இல்லைன்னு வைங்க, அட பார்த்துக்கலாங்க, அடுத்த வருஷம் போய்க்கலாம், எங்கே போகுது, அந்த மலை அங்கேயே தான் இருக்க போகுது, அந்த சாமி அங்கேயே தான் இருக்க போகிறாரு, நமக்கு வேலை இருக்குது, அடுத்த மாதம் போகலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் போகலாம், எங்கே போயிடுது அப்படின்னு. தவம் இல்லைன்னா, தவம் இருந்தால் எடுங்க உடனே கிளம்பலாம், என்ன ஆனாலும் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ திண்ணனார் அப்படி தான் நின்னார். அவர் என்ன கேட்டார்? ரொம்ப தூரம் ஓடி வந்தாச்சு, 2 பேர் வந்தாங்களே அவனுடைய மெய்க்காவலர்களாக. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால பசி வேட்கை, நீர் வேட்கை, தண்ணியும் தாகம் எடுக்குது, பசியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன திண்ணனார் கேட்டார்? இந்த வனத்தில் குடிப்பதற்கு உரிய தகுதியான நல்ல நீர் எங்கே கிடைக்கணும் கேட்டார். கேட்ட உடனே நானன் சொல்கிறான், இங்கு தான் பொன்முகலி ஆறு ஓடுகிறது, அதில் நல்ல நீர் கிடைக்கும். பொன்முகலியா? அதான் உபதேசம் இல்லையா?
தீர்த்தம். மூர்த்தி, தலம், தீர்த்தம். ரிவர்ஸ்லேருந்து போகணும். மூர்த்தி அங்கே இருக்கிறார் மேலே, தலம் அங்கே இருக்குது மலை, முன்னே இருக்கிறது இது. அப்போ இவர் இங்கேருந்து போகிறார். இவருக்கு என்னது? தீர்த்தம். பொன்முகலி கேட்ட உடனே உபதேசம். அப்பயே அவர் இப்போ உலக சார்பெல்லாம் நீங்கிட்டார். அடுத்து மலைச்சாரில் பார்த்தார். தலம், ரெண்டாவது உபதேசம். குடிமித்தேவர் மலை தலத்தையும் மூர்த்தத்தையும் ரெண்டாவது உபதேசமாக பெற்றார். அப்போ நீர் வேட்கை, தாகத்துக்காக தண்ணீர் வேண்டும் என்று கேட்டவர் பொன்முகலியை கேட்ட உடனே, பொன்முகலிக்கு போன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? எவ்வளோ அருமையான நீர் அப்படின்னு பருகனாரை எடுத்து, இல்லை, பொன்முகலிக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்ன மலை அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னால், நல்ல காட்சி காணலாம், குடிமித்தேவர் இருப்பர் கோணமில் குடிமித்தேவர் எழுந்திருப்பர், நல்ல காட்சி காணலாம் அப்படின்னு நானன் சொல்கிறான். அப்போது அந்த மலை மீது ஏறி குடிமித்தேவரை பார்க்கணுங்கிற விருப்பம் வந்துச்சு. அதை கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடக்க நடக்க அவர் என்ன சொன்னார்? திண்ணனார், என் மேலே இருக்கிற பாரம் ஒவ்வொன்றா குறைவது போல இருக்கின்றது அப்படின்னு சிந்தையில் தெளிவடைந்தார். அப்போது பொன்முகலியை கேட்டார், காலத்தியை கண்டார், நதி கடந்து சாரல் சேர்ந்தார், இம்மலை பெருந்தேன் என்று இறைவனை நாணன் நினைப்பித்தான். அதனால் பெரிய இன்ப நிலையத்தினையும் நினைவூட்டினான். இங்கே மேலே இருக்கிறது பெருந்தேன் அப்படின்னா, அவன் சொன்னது பொருள் வேற. ஆனால் திண்ணனாருக்கு நினைவூட்டியது எதுங்க? இறைவன். அவன் சொன்னது தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேன். ஆனால் திண்ணனாருக்கு குடிமித்தேவராகிய அந்த பெருந்தேனை நினைவூட்டினான். இப்படியே ஒவ்வொன்றா முன்னை முடிவிலா இன்பமாய் அந்த விளைந்த அன்பு எடுத்து காட்டியது. என்னத்த? பொன்முகலியையும் மலைச்சாரலையும் தலத்தின் மேல் இருக்கக்கூடிய குடிமித்தேவராகிய தேனையும் உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுச்சிங்க? எடுத்து காட்டுகின்றது. யாருக்கு? திண்ணனார் உள்ளத்தின்கள் எடுத்து காட்டுகின்றது. ஆக இவ்வாறு அளவிலா ஆர்வம் என்னாச்சு? பொங்கியது. அளவிலா ஆர்வம் பொங்கியது. அந்த அளவிலா ஆர்வம் பொங்கியதனால் மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி, அப்படியே இந்த ஆர்வம் பொங்கியதனால மண் பெரும் காதல்னார். என்னங்க காதல்? பெருங்காதல், மண் பெருங்காதல்னார். அப்போ நிலைத்த பெரும் காதலாக சிறந்து வர அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த அன்பு எப்படி ஆச்சு? இப்போ அப்படியே ஒரு நிலைத்த அன்பாக, பெரும் காதலாக. மண்ணுதல்னா நிலைத்தல், மண் பெரும் காதல் அப்படின்னா நிலைத்த பெரும் காதலாக சிறந்து வந்தது. அப்படியே அவருடைய மனதிலே மிகுந்த காதல், குடிமித்தேவர் மேல் அன்பு பெருகியது. அந்த அன்பு பெருக பெருக வள்ளலார் மலையை நோக்கி, வள்ளலார்னா இங்கே சிவபெருமான், சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய மலையை நோக்கி செல்கின்றார். எப்படி போறாரு? என்பு நெக்கு உருகி. அவர் போறப்ப சேக்கிலார் காமிக்கிறார். சேக்கிலார் பெருமான் திண்ணனார் மலையை நோக்கி செல்லும் பொழுது எப்படி போறாரு? என்பு நெக்கு உருகி வள்ளலார் மலையை நோக்கி உள்ளத்தெழு பெரு வேட்கையோடும் செல்கிறார். இந்த மலையை நோக்கி போறவர் எப்படி போறாராம்? பெரும் காதல் கூர்ந்ததனால் உடலுக்கு ஆதாரமாக இருப்பது எலும்பு. இந்த எலும்பு நம்ம உடம்புக்கு எப்படிங்க ஆதாரமாக இருக்குது? இந்த எலும்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்க, நம்ம உடம்பு ரப்பர் பந்து மாதிரி தான் கிடப்போம் இல்லையா? எலும்புங்கிறது ஆதாரம். அங்கங்கே பாருங்க சாமி எப்படி படைச்சிருக்கிறார். இதுக்கு தனியாக ஒரு ஜாயிண்ட்டு, இதுக்கு தனியாக ஒரு ஜாயிண்ட்டு, இதுக்கு அங்கங்கே அப்படியே எலும்பு மண்டலத்தை வச்சிருக்கிறார். அப்படி இந்த உடம்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உள்ளம் மட்டும் உருகலையாம். உள்ளம் உருகி ஆர்வம் பொங்கி இந்த மலையை நோக்கி நடக்க நடக்க உடம்புக்கு ஆதாரமாக இருக்கிற எலும்பு என்ன ஆகுதுங்க?
அதன் கடினத்தன்மை நெகிழ்ந்து எலும்பெல்லாம் இளகியது, மென்மையை அடைந்தது. மணிவாசகர் சொல்லுவார், புன்புலால் யாக்கை புரை புரை கனிய. சிவபெருமான் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இந்த புன்புலால் ஆகிய இந்த உடம்பை அவன் உள்ள பூந்ததனால பொன்னெடும் கோயிலாக மாற்றிவிட்டான். நீங்க அவன் உள்ள அவன் வைக்காதவர்களும் இந்த உடம்பு புன்புலால் யாக்கை, இந்த உடம்பையும் புரை புரை கனிய செய்வான். எலும்பை என்ன பண்ணுவான் சிவபெருமான்? அவனுடைய அன்பு, அவன் மேலே வைக்கிற அன்பின் காரணமாக உள்ள வந்து உட்கார்ந்து எலும்பையெல்லாம் என்ன பண்ணுவாராம் பெருமான்? அந்த கடினமாக இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து இலகச் செஞ்சு விடும். இதான் திருவாசகத்தில் பண்ணார். அதான் கல்லும் கரையும் அப்படின்னாங்க திருவாசகம். எலும்பு கரையாதான் என்ன? என் என்பெலாம் முருக எளியாய் ஆண்ட ஈசனே. நீ மணிவாசக பெருமான் திருவாத ஊரர் அடிகளாக திருப்பெருந்துறையில் குருநாதரை நோக்கி போகிறப்போ இப்படி தான் போனார். திண்ணனாரும் காலத்தி மலை மேலே இருக்கிற குடிமித்தேவரை காண போகும் பொழுது இப்படி தான் போகிறார். திருநாவுக்கரசர் இப்படி தான் போனார். திருஞான சம்பந்த பெருமான் இப்படி தான் போனார். நம்பி ஆரூரர் இப்படி தான் போனார். ஏன்? அவங்க எல்லாம் முன்பு செய்த தவத்தின் காரணமாக உள்ளத்தில் இறைவன் மீது அன்பு உயிருணர்ச்சியில் எடுத்துக்காட்ட, அதனால் உள்ளத்திலே ஆர்வம் பொங்கி மீதூர நிலை பெற்ற பெரும் காதல் இறைவன் மீது கொண்டதனால எலும்பு உருவ இறைவனை நோக்கி செல்கிறார்கள். அப்படிதான் திண்ணனார் வள்ளலார் மலையை நோக்கி சென்றார். காரணம் ஒன்று, முன்பு செய்த தவம். அந்த தவத்தினால் அவர் உள்ளத்தில் இறைவன் மீது கொண்டிருந்த அன்பை உயிர் உணர்ச்சியில் அந்த தவத்தின் ஈட்டம் எடுத்து காட்டியது. அதனால் நாணன் வேறு பொருளை சொன்னதெல்லாம் திண்ணனாருக்கு அருள்நிலையில் அவருக்கு உபதேசமாக கண்டார். கண்டவுடன் உலகச் சார்பிலிருந்து நீங்கி நீர்வேட்கையோடு வந்தவர் அதை மறந்தார். தல விசேடத்தை கண்டு இறைவனை நினைந்தார். பெருந்தேன் என்று சொன்ன உடனே குடிமித்தேவரை நினைந்து உள்ளம் உருக உடம்பு கரைய காலத்தி மலையை நோக்கி உள்ளத்தில் எழுந்த பெருவேட்கை. சாதாரண ஆசை இல்லைங்க, சாதாரண விருப்பம் இல்லை, பெருவேட்கையோடு அப்படியே போறார். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீள்நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில். இந்த ஒரு பாட்டில் சொல்லிட்டார் சேக்கிழார். இந்த மலை ஏறுறாரு, சாரல் போனவர் கிட்ட போனவர் மலை ஏறிட்டாருங்கிறார். எப்படிங்க ஏறினாரு? இவருக்கு முன்னால் யார் போகிறாங்க? நாணனும் அன்பும். இப்போ யார் யார் போகிறாங்க? இப்போ முன்னால் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு முன்னே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். திண்ணனாருக்கு முன்னே என்ன இருந்தது? நாணன் போயிட்டுருக்கிறான். நாணன் மட்டும் போகலைங்க, அன்பும். அன்புங்கிறது இந்த இடத்துல ஆர்வம். அதுதான் சேக்கிழார் முத பாட்டிலே சொல்லிட்டார். ஆர்வம், காதல், வேட்கை அப்படின்னு சொல்லிட்டார். 102வது பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஆர்வம் பொங்கியது, காதல் கூர்ந்தது, பெருவேட்கை எழுந்தது. அதை தான் இந்த இடத்துல அன்பும்னார். இந்த மூணும் சேர்ந்தது என்னங்க? இந்த அன்பு இருந்தால் என்ன வரும்? ஆர்வம் வரும். அடுத்தது காதல் வரும். அடுத்தது விருப்பம் வரும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர் கொண்டு ஆங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து அப்புறம்தான் விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு சிவபெருமான் எப்படி இருப்பார்? கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனார் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பதிவு பண்ணுறார். அப்போது திண்ணனாருக்கு
ஆர்வம், காதல், வேட்கை என ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றினோடு ஒன்று மிக்கு 3 நிலையில் வெளிப்பட்டது. அந்த அன்பு தான் காதலாகவும் ஆர்வமாகவும் விருப்பமாகவும் வெளிப்படுவது. அதுக்கு அடிப்படை அன்பு தான். அதனால் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற, முதல்ல ஏறினது யாரு அப்படின்னா, நாணனும் அன்பும் திண்ணனாருக்கு முன்பு நளிர் வரை ஏற. அப்போ முன்பு திண்ணனாருக்கு முன்பு போனாங்க யாரு? நாணன். ஏன்? அவன் தான் வழிகாட்டணும் இல்லையா? ஏற்கனவே போயிருக்கிறவன் நாணன். அதனால் திண்ணனாருக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கிறேங்க, நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் நாணன். அப்போது திண்ணனாருக்கு முன்பு அன்பு செல்கின்றது. இப்போது நீங்கள் இறைவன் உயிர்களுக்கு செய்யக்கூடிய கருணை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பம், இச்சை அப்படிங்கிற இச்சாசக்தியினுடைய தொழில். அந்த இச்சை முன்னால் செல்லுது, விருப்பம். இப்போ அன்பு முன்பு நளிர் வரை ஏறியது. இப்போ நாணனும் அன்பும் தாமும், நாணனும் அன்பும் தாமும் நளிர் வரை ஏற. இப்போ 3 சொல்லிட்டார் சேக்கிழார். நாணன் வழிகாட்டுறான், திண்ணனாரு பின்னால் போகிறாரு, திண்ணனாருக்கு முன்னால் அவருடைய அன்பு போகுது. ஆர்வம், காதல், வேட்கை ஒன்றுக்கு ஒன்று அப்படி மிக்க. அப்படி மலை ஏறுகின்றார். அந்த வரைனா மலை. இந்த மலையை ஏறும் பொழுது சேக்கிழார் சொல்கிறாரு, அவர் மலை ஏறினாருங்கிறத எப்படி சொல்கிறார் பாருங்க சேக்கிழார். பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி, நாணனும் அன்பும் ஏற திண்ணனார் தாமும் பெருகு சோபானம் ஏறினார். அப்போ அவங்க மலை ஏறினது நாணனும் அன்பும்னு சொன்னவர் சேக்கிழார் பெருமான் திண்ணனார் ஏறுறத பெருகு சோபானங்கள் ஏறினார்னார். இப்போ நாணனுக்கு அது மலை, ஆனால் திண்ணனாருக்கு எதுங்க அது பெருகு சோபானம். அது என்னங்க அப்படின்னா, பேணு தத்துவங்கள் எனும் பெருகு சோபானம் ஏறினார். இப்போது இந்த இடத்துல நமக்கு அருமையாக சைவ சித்தாந்த கருத்தை நமக்கு சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம். அப்போது இந்த தத்துவம் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கின்றான். இந்த தனு கரணம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு கருவிகளை கொடுப்பது 36 தத்துவங்களை கூட்டி நமக்கு இந்த உடம்பை கொடுக்குறான். அதை தான் தத்துவங்கள் என்று சொல்லும். 36 தத்துவங்கள். அதை நாம் சைவ சித்தாந்த நோக்கில் நமக்கு சொல்லும் பொழுது சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம், அசுத்த அசுத்தம், பிரகிருதி மாயை அப்படின்னு 3 உலகங்களில் இந்த 36 தத்துவங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றது. அதில் நாம் இருக்கக்கூடியது பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுத்த மாயையிலையும் அசுத்த மாயையில் நாம் இருக்கிறோம். அது நிலம் என்று சொல்லக்கூடிய மண் தத்துவத்திலிருந்து இருக்கிற ஆன்ம தத்துவம், அப்புறம் வித்யா தத்துவம், சிவ தத்துவம், இப்படி 3 வகையாக இருக்கக்கூடிய மொத்தம் 36 தத்துவங்கள். அதை சேக்கிழார் பேணு தத்துவங்கள்னார். தத்துவங்கள் என்னும் சோபானம். சோபானம்னா படி, படி ஏறுவது. தத்துவங்கள் என்னும் படியை ஏறினார் யாரு? திண்ணனார். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற திண்ணனார் தாமும் சோபானங்கள் ஏறினார். அது என்ன சோபானம்? தத்துவங்கள் எனும் சோபானம். ஏன் இந்த தத்துவம்? பேணு தத்துவம், நம்மை பேணக்கூடியது தத்துவம்ன்றார். அது என்னங்க தத்துவங்கள்லாம் கடந்துள்ள போகணும், அதான் கடக்கிறார் திண்ணனார். ஆனால் அந்த தத்துவங்கள் எதுக்கு தெரியுமா? அப்போ அதெல்லாம் வேணாமா? அப்புறம் எதுக்குங்க இறைவன் படைச்சார்? இந்த தத்துவங்கள்லாம் நம்ம கடந்தாவனை அடையலான்னு சாத்திரம் சொல்லுது. அப்புறம் எதுக்குங்க படைக்கணும்? நிலத்தை கொடுக்கணும், நீர், நெருப்பு, இந்த உடம்பை கொடுக்கணும். இதையெல்லாம் கொடுக்கலின்னா
நாம் போகத்தை நுகர்ந்து இறைவனை சென்று அடைய முடியாது. அதுக்கு தான் இத்தனையும். இது நாம் ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு இருட்டில் இருக்கிறோம், நல்ல இருட்டு. அந்த இருட்டில் இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு நம்மையும் தெரியாது, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே தெரியாது. நம்ம பழகிய இடமா இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், தடுமாறுவோம். இது இருளினுடைய நிலை. இப்படி ஆணவமலம்னு சொல்லக்கூடிய இருளில் தான் நம்ம ஆன்மாவானது கிடக்கிறது. இப்படி கிடக்கக்கூடிய ஆன்மாவுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கை விளக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தத்துவங்கள். இந்த உடம்பு அப்படிங்கிற விளக்கு கொடுக்கிறார். உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக, அப்பர்சாமி தேவாரம். இந்த உடம்புங்கிறது என்னது? ஆன்மா விளக்கம் பெறுவதற்கு ஒரு விளக்கு தரார், வெளிச்சம். அதனால விளக்கு போல தத்துவங்கள் ஆன்மாவிற்கு சகல நிலையில் அந்த ஆன்மாவுக்குரிய அறிவு, இச்சை, செயல் என்று சொல்லக்கூடிய அவைகள் வளருவதற்கு தத்துவங்கள் தான் கருவியாக இருக்குது. இந்த உடம்பு தள்ளைன்னு வைங்க, விருப்பம் எங்கேருந்து வரும்? அப்படியே கிடக்கிறோன்னு வைங்க. அறிவு, இச்சை, செயல் மூன்றும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இருந்து இல்லாமல் கிடக்கிறோம். ஐயோ இப்படி ஆன்மா கிடக்குதேன்னு இறைவன் இறங்கி கருணை செய்கிறான். முதல்ல உடம்பை கொடுக்குறான். அறிவு, இச்சை, செயல், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த மூன்றையும் செயல்பட வைக்கிறான் நமக்கு. எப்படின்னா உடம்பை கொடுத்து. அதுதான் இந்த இடத்துல நம்முடைய அறிவு, இச்சை, செயல் வளர்ச்சிக்கு கருவியாயிருப்பதனால, கருவியாயிருந்து நம்ம அறிவையும் இச்சையையும் செயலையும் வளர்த்துவதனால் தத்துவங்களை சேக்கிழார் பெருமான் பேணு தத்துவங்கள் என்று சொல்கிறார். கைலாயத்துக்கு தலையால் நடந்து சென்றார் நம்ம காரைக்கால் அம்மையார். இப்போ இறைவன் சொல்கிறார் உமையம்மைகிட்ட, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் அப்படிங்கிற. பேணுதல் அப்படின்னா என்ன பொருள்னா வழிபாடு செய்தல்னு அர்த்தம். ஒரு பொருள் பேணுதல்னா வழிபாடு செய்தல். அப்போ இந்த தத்துவங்களை வழிபாடு செய்வது சிவபூசையில் ஒரு அங்கமாக நமக்கு விளங்குகின்றது. நீங்கள் உபதேசம் பெற்ற அன்பர்களுக்கு தெரியும், இதையெல்லாம் நாம் இந்த வழிபாட்டில் நமக்கு வச்சுருப்பாங்க. அப்போ நாம் இந்த கலைகளை சொல்லி, முகங்களை சொல்லி, இதெல்லாம் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, இந்த தத்துவங்களை இறைவன் என்னுடைய அறிவு, இச்சை, செயல் வளருவதற்காக கருவியாக கொடுத்திருக்கின்றான். இவற்றை வைத்து பொய்யாகிய உலகச் சார்பிலிருந்து நீங்கி இறைச்சார்பை நான் பெற வேண்டும். இந்த இறைச்சார்போடு நான் அவனை பூசை செய்யணும். அப்படிங்கிறது தான் பேணு தத்துவ வழிபாடு செய்தல் அப்படிங்கிறதுக்குரிய பொருள். ஆக நம்மை வளர்ப்பதற்கு கருவியாக இருப்பதனாலும், உபதேசத்தை பெற்று வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் தத்துவங்களை வழிபாடு செய்வதனாலும் ஆகமங்களில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதை பேணு தத்துவங்கள் என்றார். அந்த பேணு தத்துவங்கள் என்னும் சோபானம், தத்துவ படிகள் அப்படின்னு அர்த்தம். பெருகு சோபானம், தத்துவமாகிய படிகள். அது என்னங்க படி? இப்போ நாமளும் படி வச்சுருக்கிறோம் வீட்டில். மலைகளுக்கு போனால் படி இருக்குது. இந்த படிகள்லாம் எப்படி இருக்குதுங்க நமக்கு? இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கோன்னா ஒரே அளவு தானே இருக்கும், படிப்படியாக. அது மாதிரி இந்த 36 படி ஏறிடலாமா? அது என்னங்க சாதாரணம். நான்லாம் 100 படி ஏறுறேன் சாதாரணமாக. அப்படி நாம் கணக்கு வைக்க முடியாது. இப்போ இந்த தத்துவங்களுடைய படி, அதுக்குரிய இடைவெளி, வேறுபாடு, டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போது ஒவ்வொன்றும் ஏறணும். நிலம், நம்ம கீழே முதல்ல இருக்கிறது எதுங்க? நிலம். நிலம் என்ற தத்துவப்படி ஏறி நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதன் தொடர்பாக இருக்கக்கூடிய ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, நாக்கு,
ஐம்புலன், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதெல்லாம் உள்ளிருந்து நமக்கு பற்றி சிந்தித்து தூண்டக்கூடிய அந்த கரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். தொழிற்கருவிகள், அறிகருவிகள்னு 2 இருக்குது, 10. இதெல்லாம் ஐம்பூத தொடர்புடையது. அப்படி ஒவ்வொன்றையும் கடந்தால் ஆன்ம தத்துவங்களை கடந்துடலாம். இப்போ முதல்ல நமக்கு இருக்கிற தத்துவம் நிலத்தில் இருக்கிறோம். அந்த நிலம் என்பது எவ்வளோ பெருசுங்க. அந்த படின்னு சொல்லிட்டோங்கிறதுனால இந்த விளக்கம். படின்னு சொன்னோடனே நாம் என்ன நினச்சிடக்கூடாது, டப்புன்னு ஒரு படி ஏறுறது தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தத்துவமாகிய படிகள் அப்படின்னு சொல்லிட்டார் சேக்கிழார். ஆனால் 36 படி தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நிலம் அப்படின்னா 100 கோடி யோசனை பரப்புடையது நிலம். இந்த நிலம் அப்படிங்கிற படி, அந்த நிலத்தை கடக்கணும்னா 100 கோடி யோசனை பரப்பு. யோசனைனா என்ன? யோசனைனா நாம் நினைக்கிற பொருள் இருந்தது நம்ம அளவுக்கு. நாம் இப்படி ஒரு சதுர அடி, ஒரு முழம், ஒரு மீட்டர் இப்படிலாம் கணக்கு போடுறோம் பாருங்க. அது மாதிரி ஒரு அளவு தான் யோசனைங்கிறது. இதை நம்ம சிவக்கவிமணி ஐயா நமக்கு இந்த பேருரையில் அருமையாக நமக்கு பதிவு செய்கின்றார். அதாவது ஒரு முழம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு முழம் இது நம்ம கையில் இருக்கக்கூடிய இது ஒரு முழம் அளவு. அப்படி நமக்கு முழம் என்ற அடிப்படையில் 24 அங்குலம் 24 அங்குலம் கொண்ட முழத்தில் 16,000 கொண்டது ஒரு குரோசம். இந்த குரோசம் 4 சேர்ந்தது ஒரு யோசனை அப்படின்னு நமக்கு பதிவு செய்கிறார். அப்போ என்ன கணக்குனா 64,000 முழம் அளவிட்டோம்னா 64,000 முழம் அளந்தோம்னா அதுக்கு பேர் யோசனைன்னு பேர். எத்தனாயிரம்? 64,000 முழம் அளந்தீங்கன்னா அந்த 64,000 முழம் சேர்ந்ததுக்கு யோசனை அப்படின்னு பேர். அப்படி 100 கோடி யோசனை பரப்புடையது நிலம். 100 கோடி பெருக்கள் 64,000 அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அந்த படி நிலம்னு சொல்லக்கூடிய படி அடேங்கப்பா, நிலத்துக்கு இவ்வளோ. சரிங்க, நிலத்தை தாண்டி அடுத்த தத்துவத்துக்கு போகிறோம். அப்பு தத்துவமாகிய, அப்புன்னா நீர். நீங்கள் சிவாலயத்தில் பஞ்சலிங்கம் வச்சுருப்பாங்க, அதில் போட்டிருப்பாங்க அப்புலிங்கம், தேயுலிங்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்களா? அப்புன்னா நீர்னு அர்த்தம். இறைவன் இந்த ஐம்பூதத்தில் வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி இருக்கிறான். காற்றாகி இருப்பவன், நீராகி, நெருப்பாகி இருக்கிறான். இப்போ இந்த நீர் தத்துவத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ இந்த நிலத்துக்கு என்ன அளவு சொல்லியிருக்கிறாரு? 64,000 முழம் கொண்ட யோசனைங்கிறது 100 கோடி யோசனை. 64,000 முழம் பெருக்கள் 100 கோடி. எந்த கால்குலேட்டர்லையும் கணக்கு போட முடியாது, அவ்வளவு. அடுத்தது நிலத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய நீர் தத்துவத்துக்கு போனீங்கன்னா நிலத்தத்துவத்தை விட 10 மடங்கு விரிந்திருப்பது நீர் தத்துவம். அப்போ 100 கோடி யோசனை பெருக்கள் 10 மடங்கு, 100 பெருக்கள் 10 1000 கோடி மடங்கு யோசனை பரப்புடையது நீர் தத்துவம். அப்புறம் அடுத்தது அக்கினி, அதுக்கு போனீங்கன்னா இதுக்கு மேலே 10 மடங்கு, 1000 பெருக்கள் 10 10,000. அடுத்தது காற்றுக்கு போனீங்கன்னா இதை விட 10 மடங்கு. இப்படி விரிந்து கொண்டே இருக்கக்கூடியது இந்த தத்துவப்படிங்கிறது. அதனால் நாம் ஏதோ படின்னு சொல்லிட்டாரு, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஏதோ படி கடந்து தின்னனார் போயிட்டாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த நிலம் அவ்வளவு பரப்புடையது. நினச்சி பாருங்கள், நாம் இருக்கிற இடத்த மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. இந்த முழுக்க நீங்கள் சேலம்னு கணக்கு போடுங்க, தமிழ்நாடுன்னு போடுங்க, அப்புறம் இந்தியான்னு போடுங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது அடேங்க அப்பா. நாம் இருக்கிற வீடு ஒரு உதாரணத்துக்கு என் வீட்டு என்னங்க நம்ம ஒரு 1000 சதுரடிங்க அப்படிம்போம். நம்ம கிராமம்
அப்புறம் நம்ம நகரம், நம்ம மாவட்டம் அப்படின்னு கணக்கு போட்டு போனீங்கன்னா அடேங்கப்பா அப்படிங்கிறமா இல்லையா? அதுபோல் இந்த இறைவன் படைப்பில் இருக்கக்கூடிய முதல் தத்துவமாகிய நிலம் 100 கோடி யோசனை பரப்புடையது. இதுக்கு மேலே அப்படியே ஒவ்வொன்றும் 100 மடங்கு விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வித்யா தத்துவம், அதுக்கு மேலே சிவ தத்துவம், இது 1000 மடங்கு விரியும். போக போக 10 மடங்குங்கிறது 100 ஆகும், 100 மடங்கிறது 1000 ஆகும். அப்படி விரிந்துக்கிட்டே போகும். எங்கே போய் முடியும் தெரியல. எல்லையே சிவத்தத்துவம் எல்லை கடந்தது. அதனால் சேக்கிலார் என்ன சொல்லிட்டாரு? சோபானம்னு மட்டும் சொல்லல, பெருகு சோபானம் ஏறி. பெருகு சோபானங்கிறதுக்கு அர்த்தம் நிலத்தத்துவம் 100 கோடி யோசனை பரப்புனா நீர் தத்துவம் அதுக்கு மேலே 10 மடங்கு, அதுக்கு மேலே வித்யா தத்துவம் வந்தீங்கன்னா 100 மடங்கு பெருசு, அப்படியே 1000 மடங்கு பெருசு. சிவத்தத்துவத்துக்கு போனீங்கன்னா கணக்கே சொல்ல முடியாது. இங்கேயே கணக்கு போட முடியலையே. ஆக அப்படி பெருகி கொண்டே மேல் விரிந்து செல்வது. அதனால் பெருகு சோபானம் ஏரி அப்படின்னார். ஏரி என்ன பண்ணார்? ஏரியாச்சு. அப்போ திண்ணனார் மலை ஏறும் பொழுது, காலத்தி மலை ஏறும் பொழுது 36 தத்துவங்களையும் கடந்து விட்டார். 36 தத்துவங்களையும் கடந்து விட்டார். அப்போ எங்கே இருக்கிறார்? இப்போ பிரகிருதி மாயை கடந்தார், மாயா உலகம். அசுத்த மாயா புவனத்தை கடந்துட்டார், சுத்த மாயா புவனத்தை கடந்துட்டார். இப்போ எங்கே இருக்கிறாரு? பரமசிவம்னு சொல்கிறோமே, பரசிவமாகி அந்த இடத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். காலத்தி மலையில் தானே இருக்கிறாரு. காலத்தி மலை நிலத்தில் தான் இருக்குது. நிலத்தில் இருக்கிற மலைக்கு மேலே தான் இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர் எங்கே இருக்கிறார்னா எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய பரமசிவத்துக்கிட்ட இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? கண்ணுக்கே மேலேருந்து கீழே பார்த்தா கண்ணுக்கே தெரியாத இந்த நிலத்தில் இருக்கிறோம். இப்போ திண்ணனார் எங்கே இருக்கிறாரு, நாம் எங்கே இருக்கிறோன்னு தெரியுது. அதுக்கு தான் இந்த கணக்கு. சிவத்தத்துவத்துக்கு எல்லையே இல்லைன்ட்டார். அப்போ நீங்கள் அங்கே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ட்ரோன் மேலே போய் ஒரு 3வது மாடியிலேருந்து ஒருத்தரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியும். 10 மாடி 20 மாடிக்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா தெரியுமா அடையாளம்? யாரோ தெரியலிங்க. ஆளும் தெரியாது, உருவமும் தெரியாது, அவங்க போட்டிருக்கிற ஆடை வண்ணமும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஏன்? அது மாதிரி நீ விமானத்தில் போயிருக்கிறப்ப கீழே பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? என்ன நிலப்பரப்பு தாங்க தெரியும். பச்சை பசேன்னு இருக்குது, இதெல்லாம் காடாட்டிருக்குது, ஏதோ இங்கே மண்ணெல்லாம் தெரியுது, ஏதோ நிலமாட்டிருக்குது, இங்கே கட்டடமாட்டிருக்குது அப்படின்னு தான் தெரியுமே தவிர இது எந்த ஊருங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. கூகுளில் வேணால் பார்க்கலாம், மேலே இருந்தெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. ஆக இப்போ திண்ணனார் எங்கே இருக்கிறாரு? பெருகு சோபானமெல்லாம் ஏறி தத்துவத்தையெல்லாம் கடந்தார்னா மாயா புவனங்களை எல்லாம் கடந்தார், பொய்யெல்லாம் கடந்து மெய்ப்பொருளாகிய சிவத்துக்கிட்ட வந்துட்டார். அதான் சொன்னார், ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல பெருகு சோபானம் ஏறினார். இவர் படியேறி சென்றது 36 தத்துவங்களை கடந்து பரமசிவத்தை சென்று சாரும் வகையில் ஏறி சென்றார் அப்படின்ட்டார். அது என்னங்க ஆணையாம் சிவம்? சிவம்னு சொல்லியிருக்கலாம், ஆணையாம் சிவம்னாரே அப்படின்னா இது புறப்பொருளை நோக்காது, பேரறிவு மாத்திரையாய் நிற்கின்ற சிவம். அங்க இருக்கிற சிவம் யாரு அப்படின்னா உயிர்களுக்கு. இப்போ இங்க இருக்கிற சிவமா? இவர் என்ன பண்ணுவாரு? கேட்டதையெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறார். இவர் சிவம் தானே. அங்க இருக்கிற சிவம் அப்படி இல்லை. உயிர்களுக்கு பசுத்துவத்தை நீக்கி சிவத்துவத்தை விளக்குவது அவருடைய வேலை. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்?
நான் எனது எனும் மாயையை அப்படி என்ன பண்ணிடுவார், பாசமெனும் தாளுருவி சித்தமெனும் திண்கயிற்றார் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் அப்படின்னார் மணிவாசகர். அங்கே போயிட்டா, சாமி நான் யார் தெரியுமா, நான் எந்த ஊர், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எல்லாத்தையும் உருவிடுவார். எங்கேருந்து, அறிவிலிருந்து எல்லா சார்பும் என்ன பண்ணிடுவார், உருவி கெடாசிடுவார். அங்கே போனால் ஒன்றும் இல்லை, சாமி சாமி அவ்வளோதான். நீயும் நானுமாய் ஏக போகமாய்ம்பாங்க பெரியவங்க. அவங்க என்ன இருக்கும், சிவம் இருக்கும், ஆன்மா ரெண்டும் வேறு வேறு இல்லாமல். அப்போ பசுத்துவம் என்பதில்லை, பசுனா உயிர், உயிருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த சார்பு எதுவுமே இல்லாத இடம் அந்த நிலை மேலாகிய பரம். அங்கே இறைவனுடைய இரக்கமே அருள். அதனால் சேக்கிலார் சொன்னார், ஆணையாம் சிவத்தை சார. இந்த இடத்துல ஆணை என்பது உயிர்களுக்குரிய பசுத்துவத்தை எல்லாம் நீக்கி சிவத்துவத்தை விளக்குவதனால், அதாவது சிவபெருமானுக்கு ஆணையாம் சிவம். அது ஆணை என்பது அவனுடைய அருளாகிய சக்தி. ஆக ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று சிவஞான போதத்தில் மெய்கண்டார் சொல்றார். அது ஆணை என்பது இந்த இடத்துல அருள் சக்தி. இப்போ இதுவரையிலும் திரோதான சக்தியா இருந்தது, மறைப்பு சக்தியா இருந்த அவனுடைய அருள் சக்தி, இறைவனுடைய அருள் சக்தி நமக்கு எப்படி இருக்குது, மறைப்பு சக்தியாக தான் இருக்கும். பக்குவம் வரவரில் எப்படி இருக்குங்க, அடையாங்க என்னன்னு தெரியலைங்க, நானும் இந்த சாமி கும்பிட்றேன், ஒன்றும் நானும் கேட்குறேன், ஏன் தரமாட்டேங்கிறாருன்னு தெரியல. கேட்காதவனுக்கெல்லாம் தராரு, கேட்குற எனக்கு தரமாட்டேங்கிறாரே தெரியலையே. அது மறைப்பு சக்தி, ஏன் தரல அது அவனுக்கு தான் தெரியும், நமக்கு மறைச்சிருக்கிறார். அப்படியே பக்குவம் வர்றப்ப அந்த மறைப்பு சக்தி திரோதானம் வீழ்ந்து அருள் சக்தியாக உயிர் அறிவில் இருக்கும். ஆக அந்த சிவமாகிய பொருள் உயிர்களுக்கு அருளும் பொருட்டு அருள் என்று சொல்லக்கூடிய ஆணை இடமாக தோன்றும். ஆணை அப்படின்னா அதான் பொருள். ஆணை இடத்து உயிர்களுக்கு இறைவன் அருள் செஞ்சா நேராக வரமாட்டார், அருள் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் வந்து அருள் செய்வார். ஆக ஆணையாம் தோன்றும் அப்படின்னு அருமையா சொன்னார். ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல. இங்க அணைபவர் போல திண்ணனார் போறார், சிவத்தை சார அணைபவர் போல திண்ணனார் செல்கிறார். அது என்னங்க போலன்னு வேற காமிச்சிருக்கிறார் சேக்கிலார். சிவத்தை சார போறவங்க மாதிரி போல இவரும் போறார். அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா அவங்க சிவயோகியர்கள். நிலமுதல் சிவம் ஈராக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களையும் படிமுறையாலே ஏறி அவற்றை நீக்கி சிவத்தை அணைந்து சார்பவர்கள் சிவயோகிகள். பூதமும் கரணம் பொறிகள் 5 புலனும் பொருந்திய குணங்கள் ஓர் 3 நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உளதோ. பட்னத்தார் சாமிகிட்ட போய் கேட்குறார், சாமி என்னைக்கு இந்த நிலம்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஆன்ம தத்துவத்திலிருந்து நீங்கி அதுக்கப்புறம் பொறி புலன் கரணம் இதெல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய 3 குண தத்துவத்திலிருந்து நீங்கி அப்புறம் சிவத்தத்துவமாகிய நாதமெல்லாம் கடந்து நான் என்னைக்கு சாமி உன்னை வந்து சேர்றது. அப்படியே நமக்கு கந்தர் அனுபூதி படிக்கிறவங்களுக்கு தெரியும், 6 நீத்து அதன் மேல் 6 × 6 36 6 நீத்து அதன் மேல்நிலையை பேராக அந்த மேல்நிலையை அடியேன் எப்பொழுது பெறுவேன்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறார். பெரியவங்க எல்லாம் இந்த 6 36 தத்துவத்தையும் நீங்க வேண்டும், நீங்கி எப்போ வருவேன்னு கேட்குறார். இந்த தத்துவங்களோட கூடி இருக்க நம்முடைய ஆன்ம அறிவு உலகச் சார்போடு தான் இருக்கும், உயிர் சார்போடு இருக்கும், உலகச் சார்போடு இருக்கும், சிவத்தை சாராமல் இருக்கும். ஆனால் இங்கே திண்ணனார் 6 நீத்தார்.
நீத்ததனால சேக்கிலார் அவருக்கு என்ன பேர் சொல்றாரு? ஐயர் நீள்மலையை ஏறினார். ஐயர்னா திண்ணனார குறிக்கிற சொல். ஐயர் அப்படின்னா பெருமையுடையவர்னு அர்த்தம். ஏன் பெருமையுடையவர்? 36 தத்துவங்களையும் நீங்கி கடந்து நிற்பதனால் இவர் பெருமையுடையவர். பெருமையுடையவர், ஐம்புலன்களை வென்ற முனிவர். இப்போ நம்ம திருச்சிக்கு போகிறோம், என்னங்கிறோம்? ஐயர் மலை அப்படிங்கிறமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயர் மலைனா பெருமையுடையவர்கள், சிவயோகியர்கள் வாழும் மலைன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. ஐயர்னா பெருமையுடையவர். பெருமையுடையவர் யாரு? தத்துவங்களை கடந்தவர்கள், சிவயோகியர். சிவயோகியர்கள் வாழக்கூடிய மலைங்கிறதுனால ஐயர் மலை. ஆக ஐயராகிய திண்ணனார் நீள்மலையை ஏறினார். இந்த நீள்மலை அப்படி ஏற்கனவே சொல்லியாச்சு, நீளத்தாலும் வடிவத்தாலும் பெரிய மலை இது. இந்த மலையினுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 யோசனை அகலம். ஒரு யோசனைக்கு 64,000 முழம். 64,000 முழம் பெருக்கல் 5, 5 30 5 3,20,000 முழம் அகலமுடையது காலத்தி மலை. இது காலத்தி புராணத்தில் இருக்குதுங்க. நான் ஏதோ எனக்கு வந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லலை. 64,000 முழம் ஒரு யோசனை. 5 யோசனை பரப்பு அப்படின்னா 5 பெருக்கள் 64,000, 3,20,000 முழம் அளந்தீங்கன்னா அவ்வளவு அகலமுடையது. சரி, நீளம் 10 யோசனை பரப்புடையது காலத்தி மலையுடைய நீளம். ஆக அவ்வளவு பெரிய மலைங்கிறதுனால நிலைமலையை, நிலைமலைனா அழியாது நிலைத்திருக்கக்கூடிய நீண்ட மலையை ஏறினார் திண்ணனார். ஏறியாச்சு மலையை. என்னங்க ஒரே பாட்டில் சொல்லிட்டார், ஏறிட்டார். எப்படி ஏறினாரு? நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற திண்ணனார் தாமும் பேணு தத்துவங்கள் எனும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல, சிவயோகி போல. அப்ப திண்ணனார் இப்ப யார் ஆயிட்டாரு? சிவயோகி ஆயிட்டார், வேடர் கிடையாது. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சிவயோகி ஆயிட்டார். அப்ப உலக சார்பெல்லாம் நீங்கிட்டார். நேர மலை ஏறினவரு நேர்பட செல்லும் போல், சிவத்தை சார நேர்பட செல்லும் பொழுது, அப்ப எந்த பேற்றினை பெறுவதற்கு திண்ணனாராக இவர் அவதாரம் செய்தாரோ அந்த பிறவியினுடைய பயனை நேரே சென்று பெறுவதற்காக போறாருன்னு சேக்கிலார் சொல்றார். இங்க நேர்படனா நேருக்கு நேராக பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பிறவி எதுக்கு எடுத்தாரோ அந்த பிறவியின் பயனை அப்படியே பெற்று உய்யக்கூடிய அந்த தன்மை நேர்பட. இப்போ பயனை பெறன்னு அர்த்தம். நேர்வழி, இறைவனை அடைவது தான் முக்தி. அந்த முக்தியாகிய வழியை பெறுவதற்கு மணிவாசன் சொல்றார், கீழ்சை தவத்தால் கிளியீடு நேர்பட்டும்பார். இப்போ இந்த கீழே நாம் செஞ்ச தவத்தினால் என்னாங்க? நாம் வந்த பிறவியுடைய பயன் நேர்படும். அப்போ கீழேயே நம்ம வரலைன்னா, கீழே மண்ணுலகத்துக்கு வந்து இந்த உடம்பை பெற்று இன்ப துன்பத்தை நுகர்ந்து பக்குவம் அடைந்த பெருமானை வழிபாடு செய்ய செய்ய ஆன்ம அறிவிலிருந்து தத்துவங்கள்லாம் கடந்தாதான் நேர்பட பிறவியின் பயனை பெற முடியும். ஆக இங்க திண்ணனார் அணையும் போதில், அப்போ இங்க அவர் போய் சேர்றாரு. நீங்க ஒரு மலை ஏறி போறாரு. திண்ணனார் எப்படி போறாராம்? வேட்கையோடு போறாரு, ஆர்வத்தோட போறாரு, சிவத்தை சார போறார். அப்படி போறவரே யோகிகள் போல போறாரு. இதை சேக்கிலார் காமிக்கிறார். யோகிகள் போறாரு, பிறந்த பிறவியின் பயனை பெறுவதற்கு போறாரு,
தத்துவங்களையும் கடந்து போறாரு, அன்பு முன் செல்ல போறாரு, நாணன் வழிகாட்ட போறார். இப்படி போயிட்டு இருக்கிறார். போய் ஒரு மலை ஏறி குடிமித்தேவராகிய சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்ன என்ன நடந்தது? திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே. இவர் போயிட்டு இருக்கிறாருங்க மேல, திண்ணனார் படி ஏறி போயிட்டு இருக்கிறாரு. இவர் போய் திங்கள் சேர் சடையாரை காண்பதற்கு முன்ன அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு சார்பு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவமானார். சிவபெருமானி உருவத்தை என்ன ஆயிட்டாரு? திண்ணனார் கொண்டிருந்த உருவம் ஏற்கனவே அவர் கன்னி வேட்டைக்கு புறப்படுறப்ப சேக்கிலார் காமிச்சாரு. அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாருங்க. அவர் அங்கேருந்து கிளம்புறப்ப எப்படி கிளம்பினாரு? உச்சியில் குடுமி, அதில் பூ சூடி இருந்தார், அணிகலன் போட்டிருந்தார், கத்தி இடுப்புக்கு வாறு கட்டியிருந்தார், அந்த ஆடை காலில் செருப்பு, கூட ஒரு நாய், அப்படி வந்தாரா? இப்போ ஒரு உருவம் என்னாச்சு? அன்புருவமானார். ஏன்? அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்த திண்ணனார் அன்புருவமானார். ஒரு உருவத்தை என்னவா மாத்திட்டார் சிவபெருமான்? மாத்திட்டார். அருமையான பாடல் சொல்றார் பாருங்க சேக்கிழார். திங்கள் சேர் சடையார். சிவபெருமான் யாரு? திங்கள் சேர் சடையார். திங்கள்னா சந்திரன். அது எப்பொழுதும் இறைவன் சடையில் சேர்ந்தே வச்சிருப்பார். யார? சந்திரனை. இப்போ திங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சடை உடைய பெருமானை திண்ணனார் சென்று திண்ணனார் காண்பதற்கு முன்ன, இப்போ காண்பதற்கு முன்னு அர்த்தம். திண்ணனார் போய் குடிமித்தேவரை பார்க்கறதுக்கு முன்ன சிவபெருமான் பார்த்துட்டார். அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்த. அங்கனர் அப்படின்னா கருணை கண்ணோட்டம் உடையவர். கிருபை, கிருபைனா கருணை. உயிர்கள் மாட்டு கருணையே செய்யக்கூடிய பார்வை சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. யாரையும் கோபிச்செல்லாம் பார்க்கவே மாட்டார். அப்படியே கருணையோடு தான் பார்ப்பார். ராவணனை கூட அப்படி தான் பார்த்தாராம். ராவணன் என்ன பண்ணான்? கைலாய மலையை பெயர்த்தெடுத்தான். ஆனால் அவனையும் எப்படி பார்த்தார் சிவபெருமான்? ஐயோ பாவம். அதனால தான் கைலாய மலையை ஊனக்குள்ளே என்ன பண்ணார்? காலில் ஊனல, விரலில் ஊனலையா? விரலில் இருக்கக்கூடிய நகத்தினால ஊன. நகத்தில் என்னங்க ஊன முடியும்? நீங்கள் கையில் ஒரு பொருளை பிடிக்கிறது, ஒரு ரேகை வைக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ வலிமை இருக்கும். ஒரு நகத்தை வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி கருணை அப்படியே இந்த நகத்தினால ஊனினார்னு தேவாரத்திலே சொல்கிறார். அப்போது அவ்வளவு கருணை. அப்போ அவனுக்கு அங்கணன் என்று பெயர். கருணை கண்ணோட்டமுடைய பெருமான். ஏன்? கண்ணுக்கு அழகு என்பது கருணை. கண்ணுக்கு அழகு என்னென்னங்க? நாம் மைய தீட்டுறது, அப்புறம் வேறு என்னென்னமோ பியூட்டி பார்லர் போய் பண்ணுறதுக்காக கண்ணுக்கு அழகு இல்லை. கண்ணுக்கு அழகுனா எதுங்க? கண்ணோட்டம், கருணை என்பது வேணும். அதை உடையவன் சிவபெருமான். அதனால் அருட்பார்வை, அருள் திருநோக்கம். எப்பேற்பட்ட நோக்கம்? அருள் திருநோக்கம். அதை மட்டும் சொல்லல, கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம். கருணையோடு கூடிய பார்வை, அருளோடு கூடிய பார்வை, ரெண்டும். கருணை கூர்ந்த நோக்கம், அருள் திருநோக்கத்தை அங்கனர் திண்ணனாருக்கு எய்தினார். இப்போ அறக்கருணை. இப்போ கருணை கூர்ந்த நோக்கம்னா என்ன அர்த்தங்க அப்படின்னா, உயிர்களுக்கு அந்தந்த உயிர்கள் செய்த இருவினையினுடைய பயனை அந்தந்த உயிருக்கே ஊட்டி உருவமாய் நின்று மரக்கருணை செய்கிறார். அதன் பிறகு
அறக்கருணை அருள் சக்தியாக இருந்து அறக்கருணை செய்கிறார். அதனால அருள் திருநோக்கம் என்பது பார்வையினால் நடைபெறக்கூடிய உபதேசம். நயன தீக்கைன்னு சொல்லுவாங்க, சச்சு தீக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திண்ணனாருக்கு உபதேசம் கிடைச்சது. இப்போ என்ன கிடைச்சதுங்க? நயன தீக்கை பெற்றார். குருநாதர் உபதேசம் பண்ணுறப்ப முதல்ல என்ன பண்ணுவார்? சொல்லியிருப்பாரு, கண்ணை பாருமா அப்படிம்பார் இல்லையா? சொன்னாரா? பார்த்தீங்களா? அதுக்கு பேர் நயன தீக்கை. இப்போ இந்த உபதேசம் திண்ணனாருக்கு நடக்குது. யார் பண்ணார்? உபதேசம் பண்ணவர் யாருன்னா சாட்சாத் சிவபெருமானே பண்ணார். ஏன்? அவர் செஞ்ச தவத்தின் ஈட்டம். நமக்கும் சிவபெருமான் தான் பண்ணுறாரு, ஆனால் நம்மளை போல ஒரு மானுட சட்டை தாங்கி வந்து பண்ணுறார். அவ்வளோதான் வித்தியாசம். திண்ணனாருக்கு உபதேசம் செய்தவர் சிவபெருமான் தான், நமக்கு உபதேசம் செய்கிறவரும் சிவபெருமான். நம்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவரே வந்து உபதேசம் செஞ்சார்னு வைங்க, அங்கேருந்து நம்மளை பார்க்குறாரு. பட்டியம்பெருமான் நம்மளை பார்த்துட்ருக்கிறார், நமக்கு தெரியுதா? எட்டி பாருங்க. அடையாங்க, அவர் பார்க்குறாரு, அதான் உண்மை. அவர் பார்க்குறாங்கிறது எனக்கு தெரியுதா அப்படின்னா சத்தியமாக தெரியலிங்க. நீங்கள் சொல்கிறீங்க பார்க்குறாருன்னு, அவர் பார்க்குறாருங்கிறது எனக்கு நான் பார்த்தா தெரியல இல்லையா? இப்போ அவர் வந்து ஏதோ சொன்னார்னா கேட்குமா? அப்பர் சுவாமிக்கு கேட்குது. என்று வந்தா என்னும் எம்பெருமான். ஏங்க அப்பர் சுவாமி தில்லைக்கு போகிறப்ப வாப்பா எப்போ வந்தான்னு நடராஜ பெருமான் கேட்குறாருன்னு இவர் சொல்கிறாரு. நாமளும் தான் 100 தடவை வரோம் கோயிலுக்கு. சாமி வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு, கேட்குதா அப்படின்னா? அதனால் என்ன பண்ணுறார் சிவபெருமான்? ஐயோ பாவம், நாம் பார்க்குறதும் நாம் பேசுகிறதும் இந்த ஆன்மாவுக்கு தெரியலையேன்னு அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு கருணை செய்வதற்காக ஒரு மானுட சட்டை தாங்கி குருநாதரை வந்து வாமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதை நாம் உணரணுங்க. அவர் நம்மளை போல தான் வராரு, நம்மளை போல தான் இருக்கிறாரு, நம்மளை போல தான் 3 வேளை சாப்பிட்றாரு, டீ காஃபி குடிக்கிறாரு அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு தெரியணும், அவர் பேசுகிறதும் அவர் பார்க்குறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு மானுட வடிவத்தில் சிவபெருமானே குருநாதனாக வருகிறார். திண்ணனார் செஞ்ச தவத்துக்கு குடிமித்தேவராகவே பார்க்குறார். அப்படியே இதாங்க கருணை கூர்ந்த நோக்கம், அருள் திருநோக்கம். அப்படியே நமக்கு நெஞ்சு விடுத்தூதுன்னு ஒரு நூல், 16 சாத்திர நூலில் நெஞ்சு விடுத்தூதுன்னு ஒரு நூல். அதில் அருமையாக அந்த குருநாதரை பற்றி பாடுறார். இப்போ என்ன சொல்கிறாரு? குருநாதன் வந்தான், குருநாதன் தான் என்னை பார்த்தான். பார்த்த உடனே என்னாச்சு? பழைய வினை பஞ்சமல கொத்தை எல்லாம் நீத்தான். குருநாதர் பார்த்த உடனே அந்த அப்படியே பஞ்சமல கொத்து, சாதாரணம் கிடையாது. ஆணவம், கண்மம், மாயை 3 தானே, ஆனால் இங்கே 5ன்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த மாயையை விரித்து சொல்லும் பொழுது மாயேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போர் நமக்கு 5 மலம் இருக்குது. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இந்த பஞ்சமலங்கிற கொத்து எவ்வளோ இருக்குது. அதையெல்லாம் குருநாதர் பார்த்த மாத்திரம் என்னாச்சுங்க? போயிடுச்சு. அப்புறம் என் நினைவை வேறாக்கினான். இந்த என் நினைப்பை பூரா என்ன ஆக்கிட்டாரு? இது நாள் வரலும் உலகம், உடம்பு அப்படின்னு வாழ்ந்த என் நினைப்பெல்லாம் என்னாச்சு? வேறாகியது. அப்புறம் ஏத்தறிய 960 தொக்கில் துவக்கறுத்தான். தத்துவம் தாத்துவீங்கன்னு 96 என்ன பண்ணிட்டாரு? அறுத்து போட்டாச்சு, வேலை முடிஞ்சது. கண்ணூறு தேனமுதம் காட்டினான். அப்படியே கண்ணால் பார்த்து தேனமுதத்தை காட்டினான்னு நெஞ்சு விடுத்துதல் சொல்கிறார். அதை அப்படியே இங்கே வந்து பொருத்தி பார்க்கணும். அருள் திருநோக்கம் செய்தார் குடிமித்தேவர். அவர் பார்த்த உடனே என்னங்க ஆச்சு? இவர் ஏறி போயிட்டு இருக்கிறாரு திண்ணனார். இவர் போய் குடிமித்தேவரை பார்க்கறதுக்கு முன்னாடி குடிமித்தேவர் பார்த்துட்டார். ஏன் பார்த்தாரு? தத்துவத்தை கடந்ததனால பார்த்தார். பாட்டு மறந்துடக்கூடாது. எல்லாரையும் சிவபெருமான் பார்ப்பாரா? எல்லாத்தையும் பார்ப்பாருங்க, இப்படி பார்க்க மாட்டார். கருணை கூர்ந்த நோக்கம் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். எப்படி? நாமெல்லாம் இருவினையை நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுவார்?
பைக்கு வேணா கொடுப்பாரு, கார் வேணா கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. அதனால் என்ன விளைவுன்னா நமக்கு யோசிக்க வைக்கிறதுக்கோ அதெல்லாம் மறைச்சிடுவார். என்ன கேட்ட வாங்கிக்கோ, எப்போ? அடுத்த பிறவியில். இப்போ நீ போன பிறவியில் கேட்டது தானே இப்போ வாங்க வந்திருக்கிற, இதை இப்போ வாங்கிக்கோ. இப்போ நீ கேட்ட பைக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும். ஐயோ, போன பிறவியில் என்ன அர்ச்சுனன் என்ன கேட்டான்? அஸ்திரம் கேட்டான். அஸ்திரம் கேட்டுட்டு தவம் இருந்து இறைவன் வந்த உடனே முத்தி கொடுனா எப்படி தருவார்? நீ அடுத்த பிறவியில் முத்தி அடையினார். அதுபோல் உயிர்களுக்கு என்னென்ன கருணை அந்த தேவையோ விரும்புகின்றதோ அவற்றை எல்லாம் சிவபெருமான் செய்து கொண்டே இருப்பார். அதுக்குரிய பிறவியை கொடுத்து காலத்தை கொடுத்து தான் செய்வார். நாம் கேட்ட உடனே அப்படியே பைக்கு வேணும் சாமி பட்டியம்பெருமானேன்னு கேட்ட உடனே அங்கே இந்தப்பா பைக் வந்துருச்சு எடுத்துக்கொள்ளலாம் சொல்ல மாட்டார். அதை லிஸ்ட்டில் வச்சிருப்பார், கண்டிப்பாக தருவார். அப்படி கருணை நோக்கம் எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் செய்கிறார். ஆனால் அருள் நோக்கத்தை யாருக்கு செய்வார்னா சிவயோகிகளுக்கு மட்டும்தான் செய்வார். சிவயோகிகள்னால் யார்? 36 தத்துவங்களையும் கடந்தவர்கள். இப்போ இவர் 36 தத்துவம் கடந்துட்டாரா? சிவயோகி ஆயிட்டார். அதனால் இவருக்கு கருணை திருநோக்கம் இப்போ என்ன ஆயிடுச்சே, அப்படியே அருள் திருநோக்கமாக மாறிச்சு. கருணை திருநோக்கம் இருக்கிறவர்களும் யான் எனது என்ற மாயையில் தான் இருப்போம். அதெல்லாம் விட்டு நீங்கும் பொழுது நினைவெல்லாம் வேறாச்சு. நான் யார் தெரியலிங்க, எந்த ஊர் அதெல்லாம் தெரியல, எனக்கு தெரியறது சாமி ஒன்று தான் அப்படிங்கிற நினைப்பு வருது பாருங்க. அதுக்கு தான் அருள் திருநோக்கம். இப்போ இவர் 36 தத்துவம் கடந்தார், அருள் திருநோக்கம் பெற்றார். பெற்ற உடனே என்ன ஆச்சுன்னா தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்க. இவருக்குள்ள தங்கியிருந்த சார்பு, தங்கிய பவம், பவம்னா பிறப்பு. என்ன பிறப்பு? இந்த உலகத்தில் வேடராகிய இந்த பிறப்பு, இந்த பிறப்பில் எஞ்சி நின்ற தங்கியிருந்த பவத்தின் தங்கியிருந்த முன்மை சார்புன்னு அர்த்தம். இந்த பிறப்பில் எஞ்சி இருந்த எல்லாம் என்னாச்சுங்க, கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிட்டு இருந்த ஆணவம் கண்மம் மாயை சார்பெல்லாம் எஞ்சி இருந்ததெல்லாம் அகல நீங்கி, விட்டு நீங்கி அகல நீங்கி, சார்பு விட்டது அகன்றது 2 சொல்றார். முன்னை சார்பு விட்டு அகல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனாதிய எப்பயுமே நம்ம கூடயே இருக்கக்கூடிய இந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை எப்பயும் நம்ம கூடயே இருக்கிறது. அதான் முன்னை சார்பு விட்டு அகல, அதெல்லாம் அகன்றது விடுத்து போக. அப்புறம் நீங்கி, அது விட்ட உடனே அதுல இருந்து நீங்கியாச்சு. அதனால தெளிவா சொல்றார், நாமெல்லாம் அதை விட்டுட்டு நீங்க முடியாது. சிவபெருமானு பார்த்தா மட்டும்தான் அது நம்மளை விட்டு, நாமளா பார்த்து இல்லைங்க அதெல்லாம் நான் நீங்கிடுவேன் அப்படின்னா சத்தியமா முடியாது. ஏன்? அது அனாதியே இருக்குது. எப்போ நாம் இருந்தோமோ அன்னையே இருக்குது. எது? ஆணவம் கண்மம் மாயை. இதை 3 எப்படி நீங்கள் எப்பயும் நம்ம சகஜமாக அது கூடயே தான் நம்ம இருக்கிறோம். நாம் அது கூட இல்லாமல் அது கூட தான் நாம் இருக்கிறோம், நம்ம கூட அது இல்லை. இப்போ அது கூட நாம் இருக்கிறப்ப நாம் எப்படி விட்டு நீங்க முடியும்? பிடிச்சது விட்டாதானே நாம் நீங்க முடியும். நான் பிடிக்கல, அது பிடிச்சிருக்குது. இப்போ பிடிச்சது விடணுமா பிடிச்சம் விடணுமா? பிடிச்சது தான் விடணும். அது எப்போ விடும் அப்படின்னா அதுக்கு மேலே இறுக்கி ஒரு கட்டு சிவபெருமான் போடுவாராம். அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டிங்க தன் சாமி அனுப்பினார் இல்லையா? இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அந்த கட்டு கழுண்டு போகணும்னா அதுக்கு மேலே இறுக்கமாக ஒரு கட்டு போட்டால் அறம் பாவங்கிற கட்டு கழுண்டு விழுந்துருச்சு. அது என்னங்க இறுக்கமாக கட்டுன்னா சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டு. இந்த பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை யான் எனதுங்கிற மாயையெல்லாம் விட்டு நீங்கன்னா அவன் பாதத்தை பிடிக்கிற அந்த நிலை தான் கிடைக்கும். அப்படி வர்றப்போ அந்த கட்டு இந்த கட்டை விலக செஞ்சிடும். விட்டு முன்னை சார்பு விட்டு அது லூஸ் ஆச்சுன்னா கட்டு என்ன ஆகிடும்?
தானாக கண்டு விழுந்துடும் நீங்கி. இப்போ சிவபெருமான் தான் அந்த கட்டை கட்டணும். இங்கே திண்ணனாருக்கு கட்டிட்டார். சித்தமெனும் திண்கயிற்றார் திருப்பாதம் கட்டுவித்தார். கட்டுவித்ததுனால அறம்பாவுன்னு ஏற்கனவே கட்டியிருந்த முன்மை சார்பு விட்டு அகன்றது. அகன்றது மட்டுமில்ல, நீங்கியது. நீங்கின உடனே என்ன ஆயிட்டாரு? பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவமானார். அப்ப இந்த முன்னை சார்பு விட்டு நீங்கியது எதனால்? அருள் திருநோக்கத்தினார். இதை சேக்கிழார் அருமையா இங்க சொல்றாருங்க சைவ சித்தாந்தத்தை. உயிர் தான் முன்ன செஞ்சு வச்சிருந்த புண்ணிய காரணத்தினால், நல்லா புரிஞ்சுக்கணும், உயிர் முற்பிறவியில செஞ்சிருந்த சிவபுண்ணியத்தின் காரணமாக இதுவரையிலும் கண்ணுக்கு தெரியாம உள்ளிருந்து உணர்த்திய இறைவனை குரு வடிவில் காணும். சிவபுண்ணியம் இருந்தால் மட்டும்தான். சிவபுண்ணியம் இல்லைன்னா வந்திருக்கிறது சிவபெருமானு தெரியாது. அதை தான் நமக்கு சிவஞான போதத்திலையும் சித்தியார்லையும் சொல்கிறாங்க, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா, 5 வேடர்கள் கூட வேடராக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம யாரு அப்படின்னு கேட்டால், நாம் அரசகுமாரன். ஒவ்வொருத்தரும் யாருங்க? அரசன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு புள்ள நாம. அரசகுமாரனாக இருக்க வேண்டிய நாம் அப்படி இருக்கிற நிலையை, உண்மை நிலை அதுதான். சிவபெருமான் திருவடி கீழே நிலையான பேரானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களாகிய அரசகுமாரர்கள் இந்த உலகத்தில் வந்து ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய வேடர்களோட சேர்ந்து வேடராகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில சிவபெருமான் அருள் திருநோக்கம் பெற்றால் நாம மன்னனுடைய குமாரன், அரசகுமாரன்கிற உணர்வு நமக்கு வரும். ஐயையோ, நாம இளவரசனா இருக்க வேண்டியவன், தெரியாம இந்த வேடர் கூட்டத்தில் இருக்கிறமேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான்? நவரு ஆளை உடுங்கடான்ட்டு கிளம்புவோம். நாம அரசகுமாரன்னு தெரியாதவர்கள் எப்படி இருப்பான்? வேடர் கூட்டத்தில் வேடனாகவே இருப்போம். இப்ப அதை உணர்வித்தார் சிவபெருமான். இந்த வேடரை விட்டு நீங்கி முதல்வன் திருவடிகளை அடையக்கூடிய நிலைக்கு திண்ணனார் வந்தார். பொங்கிய ஒளியின் நீழல் அப்படின்னா இறைவன் திருவடி இப்படிப்பட்டது, விரிந்து விளங்கக்கூடியது. அந்த ஒளியின் நிழல், இங்கே ஒளியின் நீழல் என்பது காலத்தியப்பர் குடிமித்தேவர். பொங்கிய ஒளியின் நீழல் என்பது இங்கே குடிமித்தேவர். அவனது திருவடியை குறிக்குது. அந்த திருவடியிடத்தில் அன்பு உருவமானார். சிவபெருமான் திருவடிக்கே அன்பே செய்யக்கூடிய உருவமாயிட்டார். வேற ஒன்றும் தெரியாதவருக்கு. நான் திண்ணன், வேடர் கூட்டத்துக்கு தலைவன், வேட்டைக்கு வந்த இடத்துல பன்றி துரத்திட்டு வந்தேன், இங்கே மலையடிவாரத்துக்கு வந்து அது நின்றுச்சு, அதை வேட்டையாடினேன், கீழே நம்ம கூட வந்த 2 பேர்த்தில் ஒருத்தங்கிட்ட சொல்லி அதை பக்குவப்படுத்த சொல்லிட்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. எல்லாம் நீங்கி போச்சு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புருவமானார் திண்ணனார், எதுவுமே தெரியாதவருக்கு, எல்லாம் நீங்கியாச்சு, அகன்று நீங்கிடுச்சு. இப்போ வந்து அவர்கிட்ட நீங்கள் திண்ணன் அப்படின்னு சொன்னால் தெரியுமா? அவர் உருவம் திண்ணன் உருவம் இல்லை. பிறக்கும்போது திண் என்று இருந்ததால் திண்ணனார் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ அவர் திண்ணனார் உருவத்தில் இருக்கிறாரா? இல்லை, அன்புருவமானார். அப்போ அவருடைய அன்பு அப்படியே சிவபெருமான் திருவடிக்கே பதித்த அன்பு, வேற எதுவும் கிடையாது. பொருவில் அன்புருவமானார். என்னனே, அன்பே தமக்கு வடிவமானார். வேற வடிவம் இல்லை. இப்போ அவருக்கு வேடர்
இப்போ அவர் வடிவம் என்னது? அன்பே தமக்குரிய உருவமாய் நிற்கிறார். யாருங்க? திண்ணனார். ஏன்? இறைவன் அருள் திருநோக்கம் செலுத்தியதனால. ஏன் அவர் செலுத்தினாரு? முன்பு தவம் செஞ்சிருந்ததனால உள்ளத்தில் ஆர்வம் வந்தது, காதல் வந்தது, விருப்பம் வந்தது. அதனால் காலத்தி மலையை அடையணுன்னார். இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் இது வராது. எல்லாரும் இன்னைக்கு எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர் சிவபெருமானை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் அந்த அன்பு வந்துச்சாங்க? இல்லையே. ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி. அது வந்து 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 இறைவனை வழிபாடு செய்ய செய்ய நம்ம உயிர் அறிவு பக்குவம் அடைய அடைய என்ன ஆகுங்க? உள்ளத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் அன்பு இருக்குது. சிவபெருமான் மேலே எல்லாத்துக்கும் அன்பு இருக்குதா அப்படின்னா இருக்குதுங்க. அது வெளிப்படாமல் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாருக்கும் அன்பு இருக்குதா? இருக்குது. ஆனால் இந்த திண்ணனாருக்கு வெளிப்பட்டது அந்த அன்பு. எனக்கு இன்னும் வெளிப்படலை. ஏன்? நான் இன்னும் அந்த அளவுக்கு தவம் செய்யலை. அவ்வளோதான். அப்போ தவம் செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? அப்படியே இந்த சிவபெருமானை போய் நானும் மலை ஏறுறேன், எத்தனை மலை ஏறுறேன், மேலே போய் சாமி பார்க்குறேன். ஆனால் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் மலைக்கு போகிறோம், வெள்ளிங்கிரி போகிறோம், சதுரகிரி போகிறோம், பர்வத மலை போகிறோம், கொண்டரங்கி மலை போகிறோம், அமர்நாத் போகிறோம், கைலாய மலை போகிறோம், எல்லாம் போய் திண்ணனார் மாதிரி நிற்க முடியுதா? இன்னும் அந்த தவம் இன்னும் அந்த போதிய அளவு தவம் செய்யலைன்னு அர்த்தம். இப்போ என்ன? தவம் செய்யணும், தவத்தை ஈட்டணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே திண்ணனாருக்கு அவர் செஞ்ச முன்பு செய்த தவம் 3 பாட்டும் 102, 103, 104 அன்புருவம் ஆனார்னு நிறைவு செய்கிறார்னா அதுக்கு காரணம் என்ன? 102வது பாட்டுக்கு வாங்க. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை அவர் உள்ளத்து உயிர் உணர்ச்சியில எடுத்து காட்ட, அந்த தவத்தின் காரணமாக உயிர் உணர்ச்சியில் அன்பு எடுத்து காட்ட உள்ளத்தில் அளவில்லாத ஆர்வம் பொங்கியது திண்ணனாருக்கு. ஆர்வம் பொங்கியதனால் இறைவன் மீது நிலையான பெரும் காதல் உண்டானது. அந்த காதல் உண்டானதனால் குடிமித்தேரவாகிய வள்ளலார் இருக்கக்கூடிய காலத்தி மலையை நோக்கி திண்ணனார் உடலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய என்பும் உருகும் அளவுக்கு உள்ளத்தில் பெரு விருப்பத்தோடு சென்றார். நாணனும் திண்ணனாருடைய அன்பும் முன்பு செல்ல திண்ணனார் நம்மை பேணக்கூடிய வழிபாடு நாம் செய்யக்கூடிய தத்துவங்களாகிய பெருகி கொண்டிருக்கக்கூடிய தத்துவப்படியை ஏறி சிவபெருமானையே சென்று சேரும் சிவயோகியர் போல மலையை ஏறி செல்லும் பொழுது திங்கள் சேர் சடையாராகிய காலத்தியப்பர் குடிமித்தேவரை திண்ணனார் காண்பதற்கு முன்ன குடிமித்தேவர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கத்தை திண்ணனார் மீது செலுத்தினார். அவர் செலுத்தியவுடனே வேடராக பிறந்த திண்ணனார் பிறவியில் கொஞ்ச நஞ்சம் எஞ்சி இருந்த அத்தனை சார்பும் அவரை விட்டு அகன்றது, நீங்கியது. நீங்கியவுடனே பொங்கிய ஒளியின் நீழலாகிய குடிமித்தேவர் திருவடிக்கு அன்பே செலுத்தக்கூடிய அந்த அன்பையே தமக்கு வடிவமாக நின்றார், அன்புருவமாகி நின்றார். அடுத்து என்ன செய்யறாருங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம்
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள், நந்தம்பெருமக்கள் அருபாம் உம்மை நாயன்மார் மலரடிகள், நந்தம்பெருமக்கள் தொகையடியார் மலரடிகள், எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள், எம்பிரான் தெய்வச் சேக்கிழார் பெருமான் திருவடிகள், அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் திருவடிகள், அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடனமர் அருள்மிகு பட்டியம்பெருமான் திருவடிகள், எம்பிரான் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்ப தேவநாயனார் மலரடிகள். திருச்சிற்றம்பலம்.